அப்ப வேண்டுமென்றே இந்த அரசாங்கம் என்ன செய்கிறது, எப்படியாவது இந்த எலெக்ஷன் முடியறதுக்குள்ளார இந்த மலையில ஒரு பகுதியை வெட்டி முஸ்லிம்களுக்கு கொடுக்க என்கின்ற ஒரு நிலைப்பாடோடு செயல்பட்டு கொண்டிருக்கின்றது நம்ம அதை பார்க்க முடியும். நேர்மையா செயல்படணும். அங்க உள்ள துலுக்கமாரை காப்பாற்றுவதற்காக இதுக்கு முன்னால ஏற்கனவே ஹைகோர்ட்ல பல முறை இதே போல தீர்ப்பு வந்திருக்கிறது. ஆனா ஏன் இந்த தீர்ப்பை செயல்படுத்த கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் என்று இதே கோர்ட் கேட்கல. ஸ்டாலின் கையாளாகாதவர், யூஸ்லெஸ், மோடியால் மட்டுமே செயல்படுத்த முடியும். அமைச்சர் ரகுபதி அறிவிப்பு. இதற்கான சான்றுகள் முழுக்க முழுக்க மேடையிலே தரப்படுகின்றன. ஒரு கட்சி கூட்டத்தில் தரப்படுகின்றதே தவிர ஆக்சுவல் எவிடன்ஸ் கோர்ட்லயோ அல்லது எலெக்ஷன் கமிஷன் முன்னாலே தரப்படவில்லை. ரைட்டிங்ல கொடுக்கப்படல. அதே போன்ற ஒரு பெரிய டாலர் என்பதுதான் அமெரிக்காவுடைய மிகப்பெரிய பலமே. அதுதான் உலகத்தை முழுக்க மிரட்டி பணி வைத்துக் கொண்டு இந்த டாலர் என்கின்ற கரன்சி மூலமாக தான் வேர்ல்டு முழுக்க எந்த கண்ட்ரியும் டாலர் இருந்தா எந்த கண்ட்ரி கூட ட்ரேட் பண்ண முடியும். அந்த சிச்சுவேஷன் விட்டு கொடுக்க அமெரிக்கா முயற்சி பண்ணவே பண்ணாது. சிடிவி நேயர்களுக்கு வணக்கம். செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். முதலில் இன்றைய முக்கிய செய்திகளை பார்ப்போம். திருப்பரங்குன்றம் மலை சிக்கந்தர் மலை என்பதற்கு ஆதாரம் உள்ளதா? நீதிமன்றம் கேள்வி. பாலாறு மாசுபடுத்துவதை தடுக்கவில்லை எனில் இயற்கை உங்களை தண்டிக்கும், உயர்நீதிமன்றம். கஞ்சா கள்ளச்சாராயத்தை மத்திய அரசுதான் தடுக்க வேண்டும், அமைச்சர் ரகுபதியின் அசத்தல் கண்டுபிடிப்பு. வாக்கு திருட்டு விவகாரத்தில் ராகுலை விமர்சித்த கர்நாடக அமைச்சர் ராஜண்ணா ராஜினாமா. இந்திய ரூபாய் மதிப்பை உயர்த்த ஆர்பிஐ எடுத்த அதிரடி நடவடிக்கை. இன்றைய செய்திகள் குறித்து தனது கருத்துக்களை நம்மிடையே பகிர்ந்துள்ள நமது அரங்கத்திற்கு திரு ராம வெங்கடாதிரி அவர்கள் வந்திருக்கிறார். ஸ்ரீடிவி நேயர்கள் சார்பாக அவரை வரவேற்கிறேன். வணக்கம். வணக்கம் ராஜேஷ். முதல் செய்தியாக திருப்பரங்குன்றம் மலை தொடர்பானது. உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கு வந்திருக்குது. இது சம்பந்தமாக 2-3 பேர் வழக்கு தொடுத்திருக்காங்க. 2 ஜட்ஜிகள் வேறு மாறுபட்ட தீர்ப்புகளை கொடுத்ததுனால 3வது ஜட்ஜி அவங்களுடைய பார்வைக்கு வந்திருக்குது. அதில் விவாதம் வரும் பொழுது அவங்க என்னன்னா, சிக்கந்தர் மலைன்னு அவங்க கிளைம் பண்ணுறாங்க, அதற்கான ஆதாரம் இருக்கிறதா அப்படின்ன உடனே அரசு தரப்புலேருந்து ஆம் இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுமாரி ஆடு இதெல்லாம் பலியிடுவதற்கான இதெல்லாம் முறையெல்லாம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? தமிழ்நாட்டிலே பல தெய்வங்களை வழிபட்டாலும் கூட தமிழ் கடவுள் முருகன் என்று நாம் பெருமையாக சொல்கிறோம். அப்படிப்பட்ட தமிழ் கடவுள் முருகனுக்கு 6 படை வீடு. அந்த 6 படை வீட்டிலே முதலாவது படை வீடு திருப்பரங்குன்றம். அப்படிப்பட்ட திருப்பரங்குன்றம் சிக்கந்தர் மலையா என்று கேட்டால் ஆதாரம் இருக்கின்றது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு தமிழ்நாடு அரசு மாறிக்கொண்டிருக்கிறது. அல்லாஹ் இங்கு வருவதற்கு முன்னால் அல்லாஹ் என்ற பெயரை முதல்ல இந்த தமிழ்நாட்டு மக்கள் கேட்பதற்கு பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாலே முருகனுடைய பெயரை இந்த தமிழகம் கேட்டிருக்கிறது. கரெக்ட் தானே? ஆமா. இப்ப பாருங்க, இப்ப இவங்க இந்த கோர்ட் கேட்கிற கேள்வி எப்படி இருக்குன்னா, பிரிட்டிஷ் இந்தியா என்பதற்கான ஆதாரம் இருக்கிறதா? இருக்கா? இருக்கு. அப்ப இது பிரிட்டிஷ் சொந்தமானதா? அந்த லாஜிக்கே அப்படி எவ்வளவு கேவலமா இத ஒரு அர்த்தம் இல்லாம இருக்கு பாருங்க. பிரிட்டிஷ்காரன் இந்த நாட்டை ஆண்ட போது பிரிட்டிஷ் இந்தியா பேர் வைத்திருந்தா, ஆமா, அவ பிரிட்டிஷுக்கு சொந்தமாக முடியுமா? எப்படியோ அதே போல அது கேள்வி இருக்கிறது. இப்ப பாருங்க, பாலகௌதமன் கருணாநிதி முதலமைச்சராக இருந்த போது ஒரு கேள்வி ஒரு வழக்கு தொடுத்தார். கருணாநிதி என்ன பண்ணாரு, ஹிந்து என்றால் திருடன் அப்படின்னு பேசினார். பேசின உடனே இவர் கோர்ட்ல கேஸ் போட்டார். அப்ப என்னன்னா, அவர் என்ன மேற்கோள் காட்டியிருந்தார்னா, பனாரஸ் ஹிந்து பல்கலைக்கழகத்துல ஹிந்தி சப்தகோஷ் என்கின்ற புத்தகம் அவங்க வெளியிட்ட புத்தகத்துல ஹிந்து என்றால் திருடன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு இவர் தரப்புல சொன்னார். அவருக்கு இது வரல, வழக்குக்கு வரல. அப்ப அதுல என்ன சொல்லியிருக்குன்னு பார்த்தோம்னா, அதுல தெளிவா சொல்லியிருக்கு. இந்த மாதிரி ஹிந்து என்ற வார்த்தைக்குள்ள எல்லா பொருளும் சொல்லிட்டு, பாரசீக நாட்டுல இந்த பாரத நாட்டில் உள்ள அத்தனை மக்களுக்கும் அந்த காலத்து அடையாள பெயராக ஹிந்து என்று அவர்கள் பயன்படுத்தினார்கள். அதே பாரசீகம் முஸ்லிம் நாடாக ஈரான் மாறிய பிறகு அங்கு ஒரு நடைமுறை வந்தது. ஹிந்து என்பதை
காளா என்று அவர்கள் குறிப்பிட ஆரம்பித்தார்கள். கருப்பானவன், திருடக்கூடிய என்று சொல்லக்கூடிய வழக்கம் வந்தது. இப்படி ஒரு ரெஃபரன்ஸ் வந்திருக்கு, அவ்வளவுதான். அப்படின்னு அர்த்தம் சொல்லல. அப்ப ஒரு முஸ்லீமாக மாறிய பிறகு அதே பர்ஷியாவில் இருந்த அவனுடைய தாத்தா காலத்துல வந்து ஹிந்து என்றால் உயர்ந்தவன், இந்த நாட்டுல தோன்றியவன், அறிவாளி, புத்திசாலி, பாரத நாட்டு மண்ணின் மைந்தன் என்று சொல்லப்பட்ட அதே பாரசீகத்துல முஸ்லீமாக மாறிய பிறகு அவன் வந்து காளா என்று, சோர் என்றும் சொல்லப்பட்டிருக்கின்ற சொன்னால் மத மாற்றம் ஏற்படுத்திய மனமாற்றம் அது. இதை வைத்து இவர் வந்து கோர்ட்ல கேஸ் போட்டாரு. உடனே அந்த கேஸே வராத மாதிரி பார்த்துட்டார். கடைசி வரைக்கும் வரவே இல்லை. கருணாநிதி பயந்து ஓடினார். அப்புறம் என்ன பண்ணார், கோர்ட்ல பதில் சொல்லாம மீட்டிங்ல சொன்னார், மனம் கவர் கல்வன், மனம் கவர் கல்வன். கடைசி வரைக்கும் கோர்ட்டுக்கு வரல. ஆகவே கோர்ட் வந்து எந்த அளவுக்கு இருக்கின்றதை என்று பார்க்கணும். இப்ப பாருங்க, திருமுருகாற்றுப்படை என்பது 10 பாட்டு நூல்கள்ல ஒன்று. நக்கீரர் எழுதிய அதுல வந்து திருப்பரங்குன்றத்தை பத்தி வருகிறது. அகநானூறு திருப்பரங்குன்றத்தை பத்தி வருகிறது. திருப்புகழ் திருப்பரங்குன்றத்தை பத்தி வருகிறது. கந்த புராணம் திருப்பரங்குன்றத்தை பத்தி எல்லாத்தையும் வருகிறது. நூற்றுக்கணக்கான, ஆயிரக்கணக்கான ரெஃபரன்ஸ் இருக்கு. திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் சினிமா பாட்டை நம்ம கேட்டிருக்கோம், லேட்டஸ்ட். இப்ப இந்த 10 பாட்டு அகநானூருடைய காலத்தை கணிக்கும் போது என்ன சொல்றாங்கன்னா, கிட்டத்தட்ட வந்து கிமு 2ஆம் நூற்றாண்டுல இருந்து கிபி 1ஆம் நூற்றாண்டு வரை, அதாவது கிபி 100ன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கடைசியா சொன்னதை எடுத்துக்கலாம். அப்ப கிபி 100னா இன்றைக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடி, 1900 வருஷங்களுக்கு முன்னாடி. அப்ப அதே நம்ம கணக்கில் எடுத்துக்கொண்டா கூட இஸ்லாம் தோன்றி எத்தனை வருஷம் ஆகுது? 600வது வருஷத்துக்கு மேலதான் வந்திருக்கும். அப்ப இந்த உலகத்துல முகமது நபி என்கின்ற ஒருத்தர் வந்து பிறப்பதற்கு முன்பு 500 ஆண்டுகள் முன்பாகவே திருமுருகாற்றுப்படை என்கின்ற நூல்ல திருப்பரங்குன்றத்திலே முருகன் இருக்க என்பதை பற்றிய செய்தி வந்திருக்கின்றது சொன்னால் இது எப்படி பிற்காலத்துல தான் இருக்க முடியும்? இன்னும் நம்ம ஆளுக்கெல்லாம் வந்து இங்கிலீஷ்காரன் சொன்னாதான் எல்லாம் ஏத்துக்குவாங்க. நம்முடைய நாட்டை வெள்ளக்காரன் ஆண்ட போது மெட்ராஸ் பிரசிடென்சி, அதாவது இப்ப இருக்கக்கூடிய தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா சேர்ந்து மெட்ராஸ் பிரசிடென்சி, இதை ஆளக்கூடிய அந்த ஆவணம், அதுக்காக நம்ம தயார் பண்ணி வச்சிருக்கான், அந்த மேனுவல் தயார் பண்ணி வச்சிருக்கான். அதுக்கு பேர் மெக்லைன்ஸ் மேனுவல் என்ற பேர். மெக்லைன்ஸ் மேனுவல்ல தெளிவா இந்த வார்த்தை இருக்கு, யார் வேணா போய் பார்க்கலாம், ஏன்னா ஆவணங்கள் இதெல்லாமே. மெக்லைன்ஸ் மேனுவல் சொல்லியிருக்காங்க, பிற்காலத்தில் சிக்கந்தர மலை என்று முஸ்லீம்களால் அது பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. இதே வார்த்தை இருக்கு, இதை குறிப்பிட்டு இருக்காங்க. அப்ப பிற்காலத்தில் வந்து எப்ப, பிற்காலத்துல எப்ப, குஜராத்ல இருந்து அங்க வந்து முஸ்லீம் படையெடுப்பு இங்க வந்து நம்ம மதுரை, அதே போல சிதம்பரம் எல்லாம் வந்து சூறையாடி ஒரு 40 ஆண்டு காலம் வந்து தமிழகத்தை வந்து பாண்டிய அரசுகளை நீக்கிவிட்டு மதுரை சுல்தான்கள் ஆட்சி என்று அதுக்கு பேர். அப்படிப்பட்ட ஆட்சி காலத்தில் தான் வந்து இங்க வந்து முதல்ல அல்லாஹ் பத்திய பரவல் எல்லாருக்கும் வருது. அப்பதான் இந்த மாற்றம் நிகழ்கிறது. ஆட்சி மாற்றம் வரும்போது சுல்தானுடைய கைக்கு போகும்போது இதெல்லாம் செய்யறாங்க. அது எத்தனை ஆண்டு காலத்துக்கு முன்னாடி? அப்ப இது வந்து தெரியாத அரசாங்கத்துக்கு. அப்ப வேண்டுமென்றே இந்த அரசாங்கம் என்ன செய்கிறது, எப்படியாவது இந்த எலெக்ஷன் முடிகிறதுக்குள்ளார இந்த மலையில ஒரு பகுதியை வெட்டி முஸ்லிம்களுக்கு கொடுக்க என்கின்ற ஒரு நிலைப்பாடோடு செயல்பட்டு கொண்டிருக்கின்றது நம்ம அதை பார்க்க முடியுது. நேர்மையா செயல்படணும். அதுல தெளிவா நம்ம புரிஞ்சுக்கலாம். இப்ப பாருங்க, இவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, மாமா மச்சான் உறவு, தொப்புள் கொடி உறவு அப்படிதானே பேசுறீங்க. அப்ப தொப்புள் கொடி உறவு இடைக்காலத்துல நீங்க பிடிச்ச இடத்த கொடுத்துட்டு போக வேண்டியது, மாமா மச்சான் தானே. யாரை கேட்பாங்களா? ஏன் கேட்க மாட்டேங்கிறாங்க. அதனால இது வந்து நீதிமன்றம் முடிவு செய்யக்கூடிய ஒரு நம்ம நாட்டுடைய வரலாறு, பண்பாட்டு இதை பற்றிலாம் ஆராய்ச்சி பண்ணக்கூடிய நிலைக்கு நீதிமன்றங்கள்லாம் நினைக்கிறேன். நீதிமன்றம் சட்டத்தை தான் பார்க்க முடியும், இல்லைங்களா? ஆகவே இதை மக்கள் மன்றம் பார்த்துக்கொள்ளும். இப்ப வந்து உயிர் பலியை பத்தி கேள்வி கேட்டுறாங்க. உயிர் பலி நடக்கிறதா? உயிர் பலியை வைத்து இதை ஆரம்பிக்கிறார்கள். அதனால முருகன் திருவிளையாடல் எப்படியோ தெரியாது, உயிர் பலியிலேயே இதுக்கு தீர்வு காண முடியும் என்று முருகன் நினைச்சிருக்காரோ தெரியாது. நிச்சயமாக மாநில அரசோட நிலைப்பாடு மிக்க கடுமையாக கண்டிக்கத்தக்கது. மக்கள் மன்றம் இதற்கான தீர்ப்பை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கிறேன். அடுத்ததும் நீதிமன்றம் சம்பந்தமானது. இப்ப நீதிமன்றம் வந்து தீர்ப்பு வழங்குவது அப்படிங்கிறத தாண்டி சாபம்லாம் விட ஆரம்பிச்சிருக்கு பார்க்குறான். என்னென்ன பார்க்குறான், பாலாறு, அந்த பாலாற்றில் குறிப்பாக ராணிப்பேட்டை அந்த பகுதி, வேலூர் அந்த ஜில்லா, அங்கே நிறைய வந்து தோல் பதனிடும் ஆலைகள் இருக்கிறது. கலெக்டர்கிட்ட நம்ம கேட்குறோம், கலெக்டர் வந்து ராணிப்பேட்டையெல்லாம் ஒரு இந்த கழிவு நீர் சுத்திகரிப்புக்கான டேங்க் எதுவுமே இல்லை அப்படிங்கிறாங்க. இவ்வளவு இண்டஸ்ட்ரி இருக்குது, அதில் ஒரு கழிவு நீர் சுத்திகரிப்பு இதுவே இல்லைன்னா
அது எப்படி இயங்க முடியும்? அப்படின்னா டைரக்டா கழிவு நீரை வந்து ஆத்துல விடுறீங்க, அதானே அதுக்கு அர்த்தம். நாங்க இது சம்பந்தமா பல தீர்ப்புகளை உத்தரவுகளை பிறப்பிச்சிருக்கோம். அதை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய இடத்துல நீங்க இருக்கீங்க, அது எதுவுமே நீங்க செய்யலைன்னா இதை நாங்கள் எப்படி எடுத்துக்கொள்வது? அதனால நீங்க பாலாற்றை மாசுபடுத்தினால் நீங்க இந்த எக்ஸிக்யூட் பண்றதுலேருந்து தப்பிக்கலாம், ஆனால் இயற்கை இதற்கு மிகப்பெரிய தண்டனையை வழங்கும். அப்படின்னா கோர்ட் கொடுக்காதான்னு கொடுக்காது. ஆமா, தெரியல. இப்படி நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது எப்படி பாக்குறீங்க? பாரதியார் தமிழ்நாட்டை பற்றி பாடும்போது அந்த அழகா சொல்லியிருப்பார், காவிரி தென்பெண்ணை பாலாறு வைகை கண்டதோர் பொருணை நதி என்று பாடியிருப்பார். அப்ப தமிழ்நாட்டில் வாடக்கூடிய பெரிய பெரிய ஆறுகள்ல பாலாறு வந்து இருக்கும். அப்படிப்பட்ட பாலாறு இன்னைக்கு பாரதியார் வந்து பார்த்தா உண்மையிலே கண்ணீர் வடி. பாலான ஆறு. அவ பாலான ஆறு, ழா வேற ழா போட்டுருவார், பாலாறுன்னு போட்டுருவார். சமீபத்துல ஒரு நிகழ்ச்சி நடந்தது, அது பல பேர் மீடியா வெளிச்சத்துக்கு வரல, ஆனா சொல்லணுங்கிறதுக்காக சொல்றேன். பாலாறு காக்கக்கூடிய இயக்கம் என்ற பெயர்ல 100க்கும் மேற்பட்ட துறவிகள் பாலாறு தமிழ்நாட்டில் என்ட்ராகக்கூடிய இந்த இடத்துல ஆரம்பித்து கரையோரமாக பயணம் செய்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நம்ம நாட்டுடைய நதியெல்லாம் தெய்வம், நமக்கு கோமாதா தெய்வம், இந்த நாடு நமக்கு தெய்வம் பாரத மாதா. ஆகவே ஆன்மீக ரீதியாக நதிகளை நம்ம காக்கக்கூடிய பொறுப்பு ஒவ்வொரு ஹிந்துவுக்கும் இருக்கிறது, ஒவ்வொரு சன்னியாசிகளுக்கும் இருக்கிறது என்று சொல்லி அவங்க ஏற்கனவே சேலத்தில் அதே போல முயற்சி பண்ணாங்க, தாமிரபரணியில் பண்ணாங்க, தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் பண்ணிட்டு இருக்காங்க. 25 நாள் பாலாறு கரையோரமா நடந்து போய் அந்த ஒவ்வொரு கிராம மக்களையும் பார்த்து இந்த எண்ணத்தை ஏற்படுத்தி அங்க பாலாறு விஷயத்துல அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கா என்ற மனுக்கள்லாம் வாங்கி அதை கம்பைல் பண்ணி கடைசியா 5 நாள் கருத்தரங்கு, அந்த கருத்தரங்களுடைய சாராம்சத்தை முழுக்க வந்து தமிழ்நாடு நீர்ப்பாசனத்துறை அமைச்சர், மத்திய நீர்வளத்துறை அமைச்சர், அதே போல பசுமை தீர்ப்பம் எல்லாத்துக்கும் கொடுத்துருக்காங்க. நான் சொல்லிக்கொள்ள விரும்புறேன். ஆகவே பாருங்க, இதை பத்தி எந்த பேப்பர்ல இதெல்லாம் வராது. இதே போல இந்த பாலாறு பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன பார்க்கணும்னா, பாலாறு வந்து கர்நாடகால நந்தகிரி நந்திமலை என்கின்ற ஒரு இடத்துல உற்பத்தி ஆகி தமிழ்நாட்டுக்குள்ள வருது, ஆந்திராவுக்கு போயிட்டு தமிழ்நாட்டுக்குள்ள வருது. அந்த கர்நாடகால கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 93 கிலோமீட்டர் ஓடுகிறது. 93 கிலோமீட்டர்ல கிட்டத்தட்ட 10 பெரிய பெரிய தடுப்பணைகள் கட்டியிருக்காங்க. அதே போல ஆந்திரால 33 கிலோமீட்டர், கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட தடுப்பணைகள் கட்டியிருக்காங்க. தமிழ்நாட்டில் அப்புறம் பல முறை கோரிக்கை வைத்த பிறகு கிட்டத்தட்ட சிங்கிள் டிஜிட்ல தடுப்பணைகள் இருக்கு, 6, 7, 8 இருக்குன்னு நினைக்கிறேன். சரியா இப்ப எனக்கு இப்ப ஞாபகம் இல்லை, டபுள் டிஜிட் வரைக்கும் வரல. அந்த தடுப்பணைகளும் இங்கதான் முக்கியமான விஷயம். அந்த தடுப்பணைகள் எல்லாமே தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 100க்கு மேற்பட்ட கிலோமீட்டர் ஓடுகிறது, 230 கிலோமீட்டர் மேல ஓடுகிறது. ஆனால் சிங்கிள் டிஜிட் தான் தடுப்பணை. அப்படி கட்டப்பட்ட தடுப்பணைகளும் நீங்கள் சொன்ன ராணிப்பேட்டைக்கு முன் தான் இருக்கிறது, ராணிப்பேட்டைக்கு பின் எந்த தடுப்பணையும் கட்டப்படவில்லை. இப்ப இங்கதான் முக்கியமான விஷயமே இங்கதான் இருக்கு. ராணிப்பேட்டைக்கு முன், ராணிப்பேட்டைக்கு பின், அப்ப எல்லாமே ராணிப்பேட்டையில தான் இருக்கு. அப்ப ராணிப்பேட்டையில வந்து ராணிப்பேட்டைக்கு அப்புறம் தடுப்பணை கட்டக்கூடாதுன்னா ஏன் கட்டக்கூடாது? கட்டணும்னா கழிப்பு இந்த தோல் கழிவறையெல்லாம் சேர்ந்து குடிநீரை பயன்படுத்த முடியாது, தடுப்பணை கட்ட முடியாது. அப்ப அங்கதான் இருக்கு விஷயம். இப்ப கோர்ட் சொன்னது அங்கதான். அப்ப ஏன் வந்து ராணிப்பேட்டையில இவ்வளவு கழிப்பறைகள், இவ்வளவு கழிவுநீர் சேர்கிறது என்று பார்க்கணும். எல்லாருக்கும் தெரியும், ராணிப்பேட்டையில ஆரம்பித்து ஆம்பூர், ராணிப்பேட்டையில தோல் 12 தொழிற்சாலைகள், பெரும்பாலும் 99% கூட சொல்லலாம் நினைக்கிறேன். அந்த ஏரியாவில் உள்ளவங்களை போய் கேட்டா தெரியும், ஒரு குறிப்பிட்ட மதத்தை சேர்ந்தவங்க, அமைதி மார்க்கத்தை சேர்ந்தவங்க தான் வச்சிருக்காங்க. யாரோ சில பேர் இந்துக்கள் வச்சிருக்கலாம், ரொம்ப மீகரா இருக்கும். ஆனா மெஜாரிட்டி இவங்க தான் வச்சிருக்காங்க. இல்ல 100% இருந்தாலும் இருக்கலாம், தெரியாது, போய் பார்த்தா தெரியும். அப்ப இந்த இப்ப கலெக்டரை பார்த்து இந்த கோர்ட்ல கேள்வி கேட்கறாங்க. இந்த 2 மாவட்டத்தை சேர்ந்த கலெக்டர் போயிருக்காங்க, வேலூர் மாவட்டம், ராணிப்பேட்டை மாவட்டம். எத்தனை வந்து கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையங்கள் வைத்திருக்கீங்க? வேலூர் மாவட்ட கலெக்டர் சொல்லுவார், ஒன்னே ஒண்ணு, கண்ணே கண்ணு, ஒன்னே ஒண்ணு வச்சிருக்கோம். ராணிப்பேட்டையில அது ஒண்ணு கூட இல்ல. அப்ப இந்த ஃபேக்டரியில வரக்கூடிய எல்லா கழிவுநீரையும் எதையுமே வந்து சுத்தம் செய்யாம அப்படியே வந்து ஆத்துல கலக்கிறீங்களா? பதில் இல்ல. அப்ப பாருங்க எந்த அளவுக்கு ஒரு அங்க உள்ள துலுக்கமாரை காப்பாற்றுவதற்காக இதுக்கு முன்னால வந்து ஏற்கனவே ஹைகோர்ட்ல பல முறை வந்து இதே போல தீர்ப்பு வந்திருக்கிறது. ஆனா ஏன் அந்த தீர்ப்பை செயல்படுத்த கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் என்று இதே கோர்ட் கேட்கல? ஏன் கலெக்டர் தண்டிக்க கூடாதா? நீ வந்து கோர்ட்டின் உத்தரவு மீறி நீ செயல்படுத்தாம என்று சொல்லி கலெக்டரை தண்டிக்கக்கூடிய அல்லது தண்டிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய
அதிகாரமாவது அந்த கோர்ட்டுக்கு இருக்கணும் இல்லையா? இயற்கை தண்டிக்கும். இப்போ அந்த இதுலேயே பாருங்க, இப்போ இது வந்து அவங்கள்ட்ட ஓட்டு போயிடுவோம் அப்படிங்கிறதுக்காக அது ஒன்று. இன்று வந்து இந்து தமிழ் திசையில் ஒரு செய்தி வந்திருக்கிறது. நீங்கள் சொன்னீங்களே தடுப்பணை ஏன் கட்டலை அப்படின்னு. தேர்தல் காலத்தில் இவங்க தேர்தலில் எப்படி வாக்குறுதி கொடுப்பாங்க தெரியும், 3 தடுப்பணைகள் கட்டுவோம் அப்படின்னு இவர் சொல்லியிருந்தாராம் துரைமுருகன். தடுப்பணை கட்டுவதாக சொல்லி பாலாற்றில் மணல் கடத்தல், அமைச்சருக்கு பயந்து ஆக்ஷன் எடுக்காமல் இருக்கிறார்களா அதிகாரிகள் அப்படிங்கிற ஒரு தலைப்புல இன்னைக்கு இந்து தமிழ் திசையில ஒரு கட்டுரை, அதோடைய ஒரு ஆக்டிவிஸ்ட் வந்து சம்பந்தமாக எல்லாம் சொல்லியிருக்காங்க. தடுப்பணை கட்டாமல் இருப்பதே கூட மணல் அள்ளுவதற்காக தான், திருட்டுத்தனமா வைக்கிறதுக்கு தான். 2 பர்பஸ். ஒன்று ஓட்டுக்காக ஒரு பிரச்சனை அது சால்வ் ஆயிடும், நமக்கும் அதுல வருமானம். கட்டிங் மணல்ல. ஆகவே இயற்கை சீரழிஞ்சா பரவாயில்ல, அந்த பாலாறுல கழிவு நீர் கடந்து அந்த இயற்கையில அந்த இயற்கையான தண்ணீர் வராமல் அந்த எல்லை பாலாற்று கரையோர உள்ள மக்கள்லாம் விவசாயம் செய்ய முடியாம நாசமா போனாலும் பரவாயில்ல, குடிநீர் இல்லாம தத்தளிச்சாரும் பரவாயில்ல, கவலை இல்லை. ஆனால் அவங்களுடைய ஓட்டு மட்டும் எனக்கு வேணும். அப்ப நீங்க பாத்தீங்கன்னா என்னன்னா, இந்த நாட்டுல வந்து சட்டம் ஒழுங்கு, சட்டத்தை விட கோர்ட்டை விட இயற்கை சுற்றுப்புற சூழலை விட எது முக்கியம்னா அவங்களுடைய துலுக்குமார் ஓட்டு தான் முக்கியம் என்கின்ற மனப்பான்மையில் இங்குள்ள அரசியல்வாதிகள் இருக்கின்ற காரணத்தினால்தான் அந்த அரசியல்வாதிகளுடைய அந்த கருத்து அப்படியே கலெக்டர் மேல ரிஃப்ளெக்ட் ஆகுது. அதே தான் எல்லாம் போயிட்டு இருக்கு. இதுதான் பிரச்சனையுடைய அடித்தளம். இப்ப நம்ம பாத்தீங்கன்னா தீபாவளி வந்தா எல்லாம் ஆரம்பிச்சிருவாங்க, சுற்றுச்சூழல் போராளிகள் பட்டாசு எவ்வளவு நேரம் வெடிக்கணும், எவ்வளவு நேரம் வெடிக்கூடாது, எவ்வளவு மாசு வரும், அதெல்லாம் அளந்து பார்த்து எல்லாம் மீட்டர் போட்டு கண்டுபிடிப்பாங்க இல்லையா? இதுக்கு ஏன் யாரும் வரல? ஸ்டெர்லைட்டுக்கு பொங்குன்னு பொங்கினாங்க இல்லையா சுற்றுச்சூழல் போராளிகள், இப்ப எங்க போனாங்க? சேலத்துல 8 வழி சாலை போட்டா நடுவில் வந்து ஒரு 2 கிலோமீட்டருக்கு வந்து காடுகள் அழிக்கப்படும், அதனால வந்து எல்லாம் அத்தனை மான், நரி, காக்கா, குருவி எல்லாம் செத்து போகும். நக்சல் இயக்கங்களை போராடுறது இல்லையா? இப்ப ஏன் வரல? இதெல்லாம் செத்து போனா பரவாயில்லையா? தோல் கழிவுல வந்து மீன் செத்து போனா பரவாயில்லையா? ஏன் இப்ப கூடங்குளத்துல வந்து அணு உலை அமைத்தால் வந்து ஆமைகள் குஞ்சு பொறிக்க முடியாது, சுற்றுப்புற சூழல் போராளிகள் எல்லாம் கை கோர்த்தாங்க, பாதிரியாரெல்லாம் வந்து சேர்ந்து நின்னாங்களே, இப்ப ஒண்ணும் ஆகாதா? ஆகவே சுற்றுப்புற சூழல் என்று சொல்லக்கூடிய எல்லாருமே நம்மளை ஏமாற்றக்கூடியவர்கள் என்பதை இந்த செய்தி நமக்கு காட்டுகிறது. அதனால அந்த சன்னியாசிகள்லாம் பெரிய முயற்சி எடுத்திருக்காங்க, அதை நம்ம பாராட்டணும். நம்முடைய நாட்டுக்கு நல்லது என்று நடக்குமானால் இந்துக்கள் தான் அதில் முன்னின்று நிற்கிறார்கள். ஒரு பாதிரியார் கூட வந்து பெரிய பேரணி நடத்தி பண்ணல, இந்து துறவிகள் பண்ணியிருக்காங்க. அதனால கோர்ட் அருமையான கேள்வி கேட்டிருக்கிறது. இந்த கேள்வியோடு நிற்காமல், இயற்கை சொல்லி சாபம் கொடுக்காமல் கடுமையான நடவடிக்கை எடுக்கக்கூடிய நிலையில் கோர்ட் ஏதாவது ஒரு முயற்சி எடுத்தால் மட்டுமே இதை தடுக்க முடியும். ஸ்டாலின் அவர்கள் இந்தியாவுக்கே நாங்கள் தான் மாடல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அவருக்கு வந்து ஆலோசனை வழங்குவதற்கு பல ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் இருக்காங்க, ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. அவர் எடுக்கக்கூடிய நடவடிக்கை இவங்கள்ட்டெல்லாம் கன்சல்ட் பண்ணி தான் பண்ணுவார்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அப்படி இல்லை அப்படிங்கிறது இப்போ தெரிஞ்சிருக்குது. ஏன்னா அவரை விட ஸ்டாலினோட புத்திசாலியாக இருக்கிறார் சட்ட அமைச்சர் ரகுபதி. அதில் என்ன சொல்கிறார், கஞ்சா இங்கே விளையல, கள்ளச்சாராயம் இங்கே யாரும் காய்ச்சலை, அப்படின்னா இங்கே கிடைக்கிது அப்படின்னா அதற்கு தமிழ்நாடு காரணம் இல்லை. ஏன்னா இரும்பு கரம் கொண்டு சர்வாதிகாரியா இங்கே ஸ்டாலின் இருக்கிறதுனால அவெல்லாம் பயந்துக்கிட்டு யாரும் காய்ச்சறது இல்லை, வைக்கிறது இல்லை, வெளியிலேருந்து தான் வருது. இதை வந்து மத்திய அரசு தான் தடுக்கணும் அப்படின்னு ரொம்ப அசத்தலாக சொல்லியிருக்கிறா. இதை எப்படி பார்க்குறேன்? இங்கே தமிழ்நாட்டில் வெடிகுண்டு வெடிச்சா கூட அதை வெடிகுண்டுன்னு சொல்லாம சிலிண்டர் வெடிப்பு என்று சொல்லக்கூடிய ஒரு அரசு இருக்கும்போது இப்படிப்பட்ட அறிக்கையெல்லாம் வருது வந்து பெரிய ஒரு விஷயம் எடுத்துக்க முடியாது, சாதாரணமாக எடுத்துக்கணும். இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பிஇடபிள்யூன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு, ப்ரொஹிபிஷன் என்ஃபோர்ஸ்மெண்ட் விங், போலீஸ் வேன்லேயே சைடில் ஒட்டியிருக்கும். அவங்களுக்கெல்லாம் எதுக்கு சம்பளம் கொடுக்குறாங்க? எதுக்கு அந்த பிடபிள்யூ இருக்கு? நம்ம கேள்வி வருது இல்லை, தண்டமா சம்பளம் கொடுக்குறாங்களா? நம்ம சந்தேகம் வருது இல்லையா? இப்ப பாருங்க, அமைச்சர் ரகுபதி இந்த மாதிரி நீங்க செய்திகள் சிந்தனைகள்லாம் தலை போட்டிருக்கோன்னா நீங்க தலைப்பை மாத்தி போட்டிருக்கணும், அப்ப நல்லா பொருத்தமா இருந்திருக்கும். ஸ்டாலின் வந்து கையாளாகாதவர், யூஸ்லெஸ், மோடியால் மட்டுமே செயல்படுத்த முடியும், அமைச்சர் ரகுபதி அறிவிப்பு. அவர் சொன்னது அதுதான். ஏன்னா
உள்துறை அமைச்சகத்துக்கு தானே இதெல்லாம் வரும். ஆமா, உள்துறை அமைச்சர் யாரு? ஸ்டாலின். அவரால் செய்ய முடியாது. அவர் கஞ்சா ஒழிப்புக்கு 2.0, 3.0, 4.0 வரைக்கும் வந்தாரு. ஆனா அதெல்லாம் பொய்யா கோபால் அப்படின்னு கேட்க அவரால் செய்ய முடியல. அப்ப ஸ்டாலினால் கையாளாகாத மோடி தான் செய்ய முடியும் என்று ரகுபதி சொல்லியிருக்காரு. அப்படி நீங்க தலைப்பு கொடுத்தா அப்படி கூட அர்த்தம் எடுத்துக்கலாம். இப்ப நம்முடைய சந்தேகம்னா தமிழ்நாடு எல்லை முழுக்க நீங்க பாத்தீங்கன்னா இப்ப கோயம்புத்தூர் முடிஞ்சு பாலக்காடு போற இடத்துல செக் போஸ்ட் இருக்கும். ஒவ்வொரு மாநில எல்லை தாண்டி அடுத்த மாநிலத்துக்குள்ள போகும்போது செக் போஸ்ட் இருக்கும். இந்த பக்கம் நம்ம செக் போஸ்ட் இருக்கும், அந்த பக்கம் அவங்க செக் போஸ்ட் இருக்கும் இல்லையா? நீங்க பார்த்துருப்பீங்க. நம்ம தமிழ்நாட்டில் அந்த மாதிரி எல்லையில் உள்ள செக் போஸ்ட் சோதனை சாவடிகள், அதுக்கு தமிழ்ல பேர் சோதனை சாவடிகள்ல, அதெல்லாம் யார் கண்ட்ரோல்ல இருக்கு? மத்திய அரசு கண்ட்ரோல்ல இருக்கு. அப்ப எப்படி உள்ள வரும்? நம்ம கேள்வி கரெக்ட் தான். இப்ப ஆப்கானிஸ்தான்ல கஞ்சா விளைக்கிறது, இப்போ அதனால இங்க இந்தியாவுக்குள்ள கஞ்சா வருகின்ற நாங்க பொறுப்பு இல்ல, ஆப்கானிஸ்தான் அரசே பொறுப்பு அப்படி சொல்ல முடியுமா? ஆகவே தங்க பொறுப்பை தட்டி கழிப்பதற்கான பதிலாக இதை நம்ம பார்க்க முடியுது. எனக்கு பழைய வரலாற்று சம்பவம் ஞாபகத்துக்கு வருது. இப்போ 1967 வந்து திமுக வந்து ஆட்சியை பிடிக்கிறாங்க தமிழ்நாட்டில். அந்த திமுக திராவிடர் அந்த மாடல் ஆட்சி இங்க வருவதற்கு முன்பாக இந்தியாவிலே மது விலக்கு இருந்த 2 மாநிலம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, குஜராத் தான். மற்ற எல்லா மாநிலம் மது இருந்தது, தமிழ்நாட்டில் இல்லை. அப்ப திமுக ஆட்சியை பிடித்து அண்ணாதுரை இறந்த பிறகு கருணாநிதி முதலமைச்சராக வந்த பிறகுதான் இவர் வந்து மது விலக்கை அதை வந்து நீக்கி சாராய விற்பனை கொண்டு வரார். அப்ப பல பேர் பகிரங்கமா எதிர்த்தாங்க. காமராஜர் எதிர்த்தார், இதே போல ராஜாஜி எதிர்த்தார். கொட்டு மலையில போய் ராஜாஜி போய் வீட்டிலே போய் வேண்டாம், தயவுசெய்து இந்த சாராயத்துக்கு மக்களை அடிமையாக்காதீர்கள் என்று கெஞ்சி கேட்டு வந்தார். மறுநாள் பத்திரிகையாளர்களை கூட்டி என்ன சொல்றாருன்னா, அவருடைய பேரனுக்கு சீட் வேணுங்கிறதுக்காக ராஜாஜி எங்க வீட்டுக்கு சீட் கேட்டு வந்தாரு. ராஜாஜி ஒன்னும் சொல்லல. காமராஜரும் ராஜாஜியும் அரசியல் எதிரிகள். நீங்க எடுத்து அந்த காலத்து பேப்பர்லாம் எடுத்து படிச்சு பாருங்க. அப்படிப்பட்ட அரசியல் எதிராக இருந்த காமராஜர் சொன்னாரு, அப்படி தன்னுடைய பேரனுக்காகவோ தனிப்பட்ட லாபத்துக்காகவோ போய் சந்திக்கக்கூடிய மனிதர் அல்ல ராஜாஜி என்று காமராஜ் சொல்கிறார். இத்தனைக்கு அரசியல் வைரி அவர் சொன்னார். அப்ப இவர் இதுக்காக தான் போயிருக்காரு, மது விலக்க இருக்கணும், நீங்க வந்து சாராயத்தை கொண்டு கெஞ்சி இருக்கிறார். அதை மீறி என்ன சொன்னார்னா, இவர் கொண்டுட்டு இது தற்காலிகமான ஏற்பாடு. பாரு, 57 வருஷம் ஆச்சு. 57 வருஷம் தற்காலிக ஏற்பாடா? நிரந்தரமாக தமிழக மக்களை குடிக்கு அடிமையாக்கிய பெருமை கருணாநிதிக்கு உண்டு. தமிழ்நாட்டு இப்ப ஏதாவது தாய்மார்கள் வந்து பல குடும்பங்களை சீரழிச்சிட்டு இருக்காரு. அற்பாயில போடுறாங்க. விதவைகள் நிறைந்த மாநிலமா தமிழகம் மாறிக்கொண்டிருந்து கனிமொழி பேசியிருக்காங்க. அதுக்கெல்லாம் காரணம் யாருன்னா, முழுக்க முழுக்க அத்தனை கிரெடிட், அது கிரெடிட் இல்லை, ஒரு நெகட்டிவ் கிரெடிட் வச்சுக்கோங்களேன், அத்தனையுமே முழுக்க முழுக்க கருணாநிதியை சாரும். அத்தனை சாபம் அவருக்கு தான் சாரும். அத்தனை பேர் வீட்டுல தாலி எடுத்திருக்காரு. அதுதான் இப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, இப்ப போக்குவரத்து துறை இருக்குன்னு வச்சுங்களேன், அது லாபத்துல இயங்கல, எல்லாருக்குமே தெரியும், ஃப்ரீ பஸ் இதெல்லாம். ஆனா போக்குவரத்து துறை சம்பந்தமான பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து கருணாநிதி பேர் வைக்கிறாங்க. ஆனா லாபம் தரக்கூடிய ஒரு துறையா இருக்கிறது டாஸ்மாக். டாஸ்மாக் கடைக்கு கருணாநிதி பேர் வைக்கலாமே ஏன் அப்படின்னு கூட கேட்குறாங்க. ஆனா அதை ஏன் அவங்க பரிசீலிக்க மாட்டேங்கிறாங்க? பரிசீலனை பண்ணாலும் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து இப்போ நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல வந்து குடிகாரன்னு சொல்லக்கூடாது, மதுப்பிரியர். நீங்களே டீ ஷாப்ல நிறைய பேர் சொல்லிருக்கீங்க, சொல்லுங்கல்ல. நிறைய முறைகேடு, கிட்னி திருட்டுன்னு சொல்லக்கூடாது, முறைகேடு இப்படிலாம் சொல்லி தங்களுடைய நிர்வாக திறமையை மறைப்பதற்காக பல்வேறு வார்த்தை ஜாலம் ஆடக்கூடிய திமுக அரசு. அதனால இன்னொரு வகையில் எனக்கு என்ன தோணுதுன்னா, தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாடு காவல்துறையால் ஒன்றும் செய்ய முடியாது, அது ஒன்றும் கையாளாகாமல் இருக்கு. அப்படிதான் இருக்கு. ஒரு காலம் வந்து கவர்னர் ரூல் வந்து வச்சுக்கோங்களேன், தமிழ்நாடு காவல்துறை வந்து மத்திய அரசு கட்டுப்பாட்டில் வந்துடும், அப்போ வந்து செயல்படும். அதனால தமிழ்நாட்டில் கவர்னர் ரூல் வர வேண்டும் என்பதை மறைமுகமாக அமைச்சர் ரகுபதி சொல்லியிருக்காரா என்கின்ற சந்தேகம் எனக்கு வந்திருக்கிறது. வாக்கு திருட்டு இது குறித்து ராகுல் காந்தி பேசுறாரு. அதை வைத்து பெரிய போராட்டங்கள்லாம் அல்லாஹுல்லாலாம் பண்ணாங்க. எலெக்ஷன் கமிஷனையே முற்றுகையிட போறது மாதிரிலாம் போட்டாங்க. பிறகு அவங்கள கைது பண்ணாங்க. அதுலேயும் பல டிராமாக்கள் பண்ணாங்க. இது சைமல்டேனியஸாக நடக்கும் பொழுது கர்நாடகாவில் குறிப்பாக அவர் சொன்ன அந்த ஒரு சட்டசபை தொகுதி 1 லட்சத்துக்கு மேலே வாக்கு திருடிட்டாங்கன்னு சொன்ன இடத்துல வந்து அங்கே இருக்கக்கூடிய கூட்டுறவுத்துறை அமைச்சர் ஒரு விஷயத்த சொல்லியிருக்கார். எலெக்ஷனுக்கு முன்னால் நம்மள்கிட்ட தான் அந்த டிராஃப்ட் ஓட்டர் லிஸ்ட்டு கொடுத்துட்டாங்களே, நம்ம அப்போனா அதை ஒழுங்காக கவனிக்கலையா
தப்பு நம்ம தானே பண்ணியிருக்கோம், இப்போ வந்து கத்துனா அதுல என்ன அர்த்தம் இருக்கு அப்படின்னு சென்சிபிளா பேசுங்க. ராகுல் ஒரு விஷயத்த பேசின பிறகு அதற்கு எதிராக நீ பேசுவியா அப்படின்னு பல மட்டங்கள்லேருந்து அவருக்கு ப்ரெஷர் வந்து ராஜினாமா பண்ணியே ஆகணும் அப்படிங்கிறதுனால KN ராஜண்ணா வந்து நேற்று வேறு வழி இல்லாமல் ராஜினாமா பண்ணியிருக்காரு. அது குறித்து பாஜகலாம் கருத்து சொல்லியிருக்காங்க. இதில் குறிப்பிடப்பட வேண்டியது என்னென்னா, ராஜண்ணா ST சமுதாயத்தை சார்ந்தவர் அப்படிங்கிறதும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு வடிவேலு ஜோக்கு ஒன்று ஞாபகத்துக்கு வருது. திருட போவாங்க ஒரு வீட்டுக்குள்ளார, திருடிட்டு மிளகா பொடி போடுன்னு சொல்லுவான். இவன் வீட்டுக்கு வந்துடுவான், வந்து தூங்கிட்டு இருப்பான். இவனுடைய கூட்டாளிகள் என்ன பண்ணுவாங்க, அங்க அந்த வீட்டுல இருந்து வர வழி முழுக்க மிளகா பொடி போட்டிருப்பாங்க. இவர் வீடு வீடு பொடி கவுத்துட்டோம், ஏந்திரி திருடி இருக்கே அப்படிம்பாங்க. என்னாச்சு அப்படி ஒரு ஆச்சரியமா இருக்கும். வர வழி முழுக்க அவங்க கூட்டாளி மிளகா பொடி போட்டு வச்சுட்டாங்க, நான் அதிலேயே வந்துட்டோம், வந்து கண்டுபிடிச்சிட்டோம். உடனே கூட்டாளி பார்த்து, ஏய் நான் மூஞ்சில் தாண்டா போட சொன்னேன் அப்படிமா, மூஞ்சில போட்டுருவோம் மிளகா பொடியை. அதனால அந்த ஜோக் அப்படியே நமக்கு, நீங்க வேணா போய் பாருங்க, அந்த அந்த காமெடி எடுத்து பாத்தீங்கன்னா இப்போ உள்ள அந்த இதுக்கு அப்படியே சிச்சுவேஷன் நல்லா பொருந்தது. அப்படியே நான் யோசிச்சு பார்த்தேன். அதனால அந்த ராஜீவ் சர்தேசா ஏதோ ஒன்று சொன்னார். அதுக்கு பிறகு இன்னொருத்தர் வந்து யாரோ ஒருத்தர் காங்கிரஸ்காரர் தான், அவர் வீட்டில் தான் வாடகை கூட்டிருக்காரு. பீகார் சேர்ந்த வந்தவங்க சொன்னாங்க, ஆனால் பெங்காலி சொல்றாங்க தெரியல. ஒரு 150 பேர் வந்திருப்பாங்க, 6 மாசத்துக்கு ஒரு தடவை மாறிட்டே இருக்காங்க. அவங்கெல்லாம் ஓட்டர்ஸ் லிஸ்ட் எல்லாம் எப்படி வந்து தெரியும்னா, அதுக்கெல்லாம் ஏஜென்ட் இருக்காங்க, காங்கிரஸ் கட்சியே இருக்காங்க. அதே அவரே போட்டு கொடுத்துட்டாரு. அந்த வீடு வாடகை கொடுத்தவரை காங்கிரஸ்காரரு. அந்த அவனுக்கு ஓட்டர்ஸ் லிஸ்ட் இந்த ரெண்டல் அக்ரிமெண்ட் வச்சு கொடுத்தது அது காங்கிரஸ் கட்சி வந்து ஏஜென்ட். அவங்க பங்களாதேஷியா பாக்கா தெரியாது, அதெல்லாம் வந்து அந்த ஏஜென்ட் தான் தெரியும் அப்படி சொல்லியிருக்காரு. ஆகவே இவங்களே அடுத்து பல்ட்டி, வேற வழியே இல்லை. இப்ப 3வது அவர் கேள்வி கேட்டிருக்காரு. இப்ப பாருங்க, சாதாரண நாட்டுடைய தேர்தல் நடைமுறை பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு எலெக்ஷன் பூத்லயும் BLA பூத் லெவல் ஏஜென்ட் ஒருத்தர் இருப்பார், ஒவ்வொரு கட்சிக்கும் இல்லைங்களா. அந்த பூத்து, அந்த போலிங் பூத்துக்குள்ளார அந்த போலிங் ஆபீசர் தவிர, கவர்மெண்ட் ஆபீசர் தவிர உள்ள வந்து உட்கார்ந்துருக்கூடிய அனுமதி பெற்றவர்கள் இவங்க தான். இவங்களை வச்சுதான் வந்து ஃபர்ஸ்ட் பூத் அந்த எல்லாம் முன்னாதான் ஆரம்பிப்பாங்க. பாருங்க புதுசா ஃப்ரெஷ்ஷா பிரிக்கிறோம் பாருங்க, இல்ல எதுவும் ஓட்டு பதிவாகல EVMல, இவங்க முன்னால காமிச்சு இவங்க ஒத்துக்கணும். ஒவ்வொருத்தர் வரும்போது அந்த 5 பேர் 6 பேர் பூத் லெவல் ஏஜென்ட் இருக்காங்களே, ஏன்னா ஒருத்தர் அபிஷேகம் தெரிவிச்சானா அந்த ஓட்டு போட வரக்கூடியவர் வந்து அவர் வந்து சொல்லணும், இல்ல நான் இந்த இடத்துல இருக்கேன், இந்த வீடு மாறிட்டு ஏதோ சொல்லணும். அவர் he has to prove. அப்படிப்பட்ட அதிகாரம் வந்து பூத் லெவல் ஏஜென்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கடைசியா போலிங் முடிஞ்ச பிறகு என்ன பண்ணுவாங்க, போலிங் எல்லாம் முடிஞ்ச பிறகு சீல் வைக்கும் போது இவங்க எல்லாரும் முடியலையும் சீல் வச்சுட்டு, சீல் மாதிரி ப்ராப்பரா வச்சா சொல்லி இவங்க கிட்ட சைன் வாங்குவாங்க இல்லையா. அப்போ ஒவ்வொரு பூத்லயும் இந்த அளவுக்கு வந்து பூத் ஏஜென்ட் எல்லாரும் சேர்ந்து எல்லாம் பண்றாங்க. அந்த பூத் ஏஜென்ட் எல்லா பட்டியலுக்கு எல்லாருமே தெரியும் இல்லைங்களா. அப்ப அந்த பூத் லெவல் ஏஜென்ட்டுக்கு வந்து தெரியாத ஒரு விஷயம் ராஜீவ்காந்தி தெரிஞ்சிருக்கா, ராகுல் காந்தி தெரிஞ்சிருக்கா? இல்ல பூத் லெவல் ஏஜென்ட் ஒருத்தர் இருக்காருங்கிறது ராகுல் காந்தி தெரியாதா? இது நம்முடைய முதல் கேள்வியே இங்கதான் வருது. இதே போல ஒரு வாக்காளர் வந்து சரி பார்த்த உடனே வரைவு பட்டியல் ஒண்ணு கொடுக்குறாங்க. அந்த வரைவு பட்டியல் எல்லா அரசியல் கட்சிகளும் கொடுக்கப்படுகிறது. அடிஷன் டெலிஷன் எல்லாமே அப்ஜெக்ஷன் தான் சொல்லணும், அதுக்கான காலம் கொடுக்கப்படுகிறது. இதெல்லாம் கொடுத்த பிறகு வந்து நீ வந்து பல வருஷம் ஆன பிறகு 10 வருஷம் கழிச்சு திடீர்னு வந்து அப்ப எலெக்ஷன் நடந்தது இல்ல, அப்போ வந்து இந்த மாதிரி நீங்க கோல்மால் பண்ணீங்க அதெல்லாம் ஜெயிச்சீங்க என்று சொன்னா என்ன அர்த்தம்? எலெக்ஷன் முடிஞ்ச உடனே ஏன் சொல்லல? அப்படி நீ மறந்துட்டா கூட எலெக்ஷன் முடிஞ்ச உடனே அடுத்த வருஷம் சொல்ல, ஏன் சொல்லல? இத்தனை வருஷம் என்ன பண்ண, தூங்கிட்டு இருந்தியா? இந்த கேள்வித்தான் அந்த ராஜானாங்கிறவர் கேட்டிருக்காரு. நல்ல சென்சிபிள் கொஸ்டின் தான். அது கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் வந்து அந்த நீங்க சொல்லக்கூடிய இந்த பட்டியல் தயாரிக்கும் போது காங்கிரஸ் கட்சி தான் ஆட்சியிலே இருந்திருக்கு. அப்ப நீங்களே வந்து முறைகேடு பண்ணீங்களா? அததான் அவரு சொல்லியிருக்காரு, நம்ம தானே அப்ப ஆட்சியில. அப்போ நீ 1 லட்சம் வந்து வாக்கு வந்து திருடப்பட்டதுன்னா அது நீ தான் பண்ணிருக்கணும் இல்லையா? ஆகவே இதுதான் கேட்கக்கூடிய கேள்வி. அதனால இதுல ஏற்கனவே போன செய்திகள் சிந்தனைகள்ல பார்த்தோம், இதற்கான சான்றுகள் முழுக்க முழுக்க மேடையிலே தரப்படுகின்றன. ஒரு கட்சி கூட்டத்தில் தரப்படுகின்றதே தவிர ஆக்சுவல் எவிடன்ஸ் கோர்ட்லயோ அல்லது எலெக்ஷன் கமிஷன் முன்னாலேயோ தரப்படவில்லை, ரைட்டிங்ல கொடுக்கப்படல. நேத்தும் அவர் அதான் கைது செய்யப்பட்டோம்னு சொல்ல டிக்ளரேஷன் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல, அப்படி கேட்பதே தவறு அப்படின்னு அப்பாவு சொல்றாரு. நீங்க வந்து அவர் மீது குற்றச்சாட்டு வைப்பதே, ராகுல் காந்தியின் மீது வைப்பதே, ஆதாரத்தை கொடுன்னு கேட்பதே கூட தவறு அப்படிங்கிறார். அவ்வளவு புத்திசாலியான சபாநாயகரா நமக்கு கிடைச்சிருக்காரு. அதான் என்ன பண்றது, தமிழ்நாட்டுல எல்லா அமைச்சர் ரகுபதி உட்பட ஆரம்பித்து
அதெல்லாம் தலைமை தாங்கக்கூடிய முதலமைச்சர் இன்னும் சொல்லவே வேண்டாம். அதனால இதெல்லாம் வந்து ரொம்ப சூச்சகமா சொல்லிட்டீங்க ஒரே வார்த்தையில. இப்ப நம்ம பாலகௌதமனுடைய கேள்வி பதில் ஒரு 2வது 4வது சனிக்கிழமை நடக்கும். அதில் ஒருத்தர் கேள்வி கேட்டிருந்தார். இதே சம்பந்தமாக கேள்வி கேட்கும்போது அவர் சொன்னாரு வந்து இந்த ராகுல் காந்தி ஒரு பெரிய இதை தூக்கி போடுவாரு, அணுகுண்ட போடுவார்லாம் எதிர்பார்த்தாங்க. ஆனா அது சிவகாசு பட்டாசு மாதிரி போயிடுச்சு என்று அவர் அப்ப சொன்னார். ஆனா கௌதமன் வந்து தப்பா எடை போட்டார் நினைக்கிறேன். சிவகாசு பட்டாசு மாதிரி கூட இல்லை, அந்த புஷ்ன்னு ஒரு புஷ்வான புஷ்ன்னு போயிடும் இல்லையா, அதே போல போய்விட்டது. அதனால இவங்கெல்லாம் என்னன்னா ஒரு அரசியல் நாடகம், தன்னுடைய தோல்வியை மறைப்பதற்காக திசை திருப்பக்கூடிய ஒரு நாடகம். இப்ப பாருங்க, இவருடைய அப்பா ராஜீவ் காந்தி எலெக்ஷன் தோத்த உடனே என்ன பண்ணாரு, இந்த பேலட் பேப்பர்னால தான் நான் தோர்த்தேன், இவிஎம் வேணும்னு அப்ப கேட்டார் அவர். எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் தான் நான் ஜெயிச்சிருப்பேன். இப்ப அவருடைய பையன் என்ன சொல்றான், இவிஎம்னால தோத்த பேலட் பேப்பர் வேணுங்கிறான். தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆடத் தெரியாத நாட்டியக்காரி மேடக்கோணல் சொன்னாலாம். அதான் நமக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. ஆகவே மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு பிழைப்பு இது. இதுல பாத்தீங்கன்னா இன்னும் ரொம்ப மனசு, இப்ப பீகார்ல பண்ண பிறகு இப்ப ஒரு ஆய்வு அறிக்கை ஒண்ணு வந்திருக்கு. ஒரு தனியார் என்ஜிஓ வந்து அந்த ஆய்வை செஞ்சிருக்காங்க, அதுக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட மேற்கு வங்காளத்துக்கு மட்டுமே 1.25 கோடி பேர் பங்களாதேஷ் வந்து ஓட்டரா இருப்பாங்க என்று ஒரு சஸ்பிஷன், ப்ரொஜெக்ஷன். அது மேபி ஹைப்படா இருக்கலாம் அல்லது இப்படிலாம் இருக்கலாம். ஆனால் ஜாஸ்தியா தான் பெரிய அளவுல இருக்கு. கோடி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து பங்களாதேஷ் இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ் ஹேவ் பிகம் வோட்டர்ஸ் இன் வெஸ்ட் பெங்கால். அந்த திமிரில் தான் இந்த மமதா பானர்ஜி ஆடிக்கொண்டிருக்கிறாள் என்று நாம புரிந்து கொள்ள முடிகிறது. அதனால அடுத்தது என்ன பண்ண போறாங்கன்னு தெரியாது. அதனால இன்னும் வந்து இதே போல பல இந்த ராகுல் காந்தியுடைய கூத்துக்கள் நிறைய வர வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா இந்த நாட்டில் வந்து டீஸ்டெபிலைஸ் பண்ணுங்கிறதா சோரசூரிய விருப்பம். இப்ப ட்ரம்ப் வந்து ஒன்றும் பண்ண முடியல, மோடி அரசை மோதி பார்த்தா ஒன்றும் பண்ண முடியல. அப்ப ஏதாவது இன்னொரு 3வது நபர் மூலமாக இல்லை இன்னொரு வகையில இன்டைரக்டா இந்த நாட்டில் டீஸ்டெபிலைஸ் பண்ண முடியுமா, குழப்பத்தை பிரச்சனை ஏற்படுத்தும் என்றுதான் அந்த முயற்சி பண்ணுவாங்க. அதற்கான ஏஜென்ட்டுகளாக இந்த ராகுல் காந்தி போன்ற ஆட்கள் பல பேர் இன்னும் வந்து எதிர்கட்சியாக எதிரி கட்சிகளாக மாறக்கூடிய வாய்ப்பு இன்னும் நிறைய வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதனால நம்முடைய நாட்டு அரசாங்கம் வந்து தெளிவா ஒரு என்ன சொல்றது, ஒரு நல்ல ஒரு கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். இவர் வந்து நாடு கடத்தணும் அல்லது வந்து உள்ள தூக்கி போகணும். அதுக்கான எல்லா எவிடன்ஸ் வந்தாச்சு, செய்ய முடியும். ஏன்னா இவருக்கு வந்து பிரிட்டிஷ் பிரஜை என்று சொல்லக்கூடிய அந்த வழக்கு நீதிமன்றத்தில் வந்த போது ஆதாரங்களை கொடுப்பதற்கு காலம் தாழ்த்தியதன் காரணமாக அவர் வந்து விடுவிக்கப்பட்டார் எல்லாருக்கும் தெரியும். அப்படிப்பட்ட ஒரு பாவச்செயலை செய்வதற்கு பிராயசித்தமாவது இந்த ராகுல் காந்தி கைது செய்யப்பட வேண்டும் அல்லது நாடு கடத்தப்பட வேண்டும். இந்திய ரூபாய் மதிப்பு மிகவும் குறைந்து கொண்டே இருக்கிறது, டாலருக்கு நிகராக அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை எல்லாம் எதிர்கட்சிகள் சொல்லிட்டு இருக்கேன். மோடி வந்து அப்படி பண்ணிடுவார் இப்படி பண்ணிடுவார் அப்படின்லாம் சொன்னாங்க, ஆனால் ஒன்றுமே நடக்கலை அப்படின்லாம் ஒரு குற்றச்சாட்டு. ஆனால் இப்பொழுது ஆர்பிஐ இன்டர்நேஷ்னல் ட்ரேடிங் இந்த இதில் இந்திய ரூபாயை பயன்படுத்தக்கூடிய அந்த ஒரு முன்னெடுப்பை எல்லா இடத்துலையும் செய்து கொண்டு இருக்கிறது. இதனால் லாங் டேர்மில் வந்து இந்தியாவுடைய ரூபாய் மதிப்பு உயர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது இந்த பாலிசி டெசிஷனால் அப்படிங்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் சொல்லும்போது ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை சொன்னீங்க, அதை நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன். லாங் டேர்ம். இந்த முன்னெடுப்புனால உடனே எந்த படம் நம்ம கண் முன்னார தெரியாது. நம்ம எப்படி பார்க்கணும்னா, இப்போ நான் வந்து ஒரு சோப்பு ஆரம்பிக்கிறேன், ரின் சர்ஃபுக்கு மாற்றாக அதிக தரத்தோடு மிக குறைந்த விலையில ஒரு சோப்பு ஆரம்பிக்கிறேன். அதுக்கான விளம்பரம் பண்ண என்கிட்ட பணம் இருக்குன்னு வச்சுக்கலாமே, நான் அது மார்க்கெட்ல ஜெயிக்க முடியுமா? முடியாது. ஏன்னா ஆல்ரெடி எஸ்டாப்லிஷ் பிராண்ட். டைம் எடுக்கும், முடியும், ஒரு லாங் டைம் எடுக்கும். 8 வருஷம் 10 வருஷம் தொடர்ந்து முயற்சி பண்ணால் நிச்சயம் மாற்ற முடியும். அதே போன்ற ஒரு பெரிய டாலர் என்பதுதான் வந்து அமெரிக்காவோட மிகப்பெரிய பலமே அதுதான். உலகத்தை முழுக்க மிரட்டி பணி வைத்துக் கொண்டு இந்த டாலர் என்கின்ற கரன்சி மூலமா தான் வேர்ல்டு முழுக்க எந்த கண்ட்ரியும் வந்து டாலர் இருந்தால் எந்த கண்ட்ரி கூட ட்ரேட் பண்ண முடியும். அந்த சிச்சுவேஷன் வந்து விட்டு கொடுக்க அமெரிக்கா முயற்சி இது பண்ணவே பண்ணாது. எப்பாடுபட்டா அதை காப்பாற்றிக் கொண்டே இருக்கும். அப்படி முயற்சி செய்தவர் தான் சதாம் ஹுசேன். அவருக்கான கதை தெரியும். அதனால அதை ஏதாவது உடைக்க முயற்சி பண்ணாங்கன்னா அவங்க வந்து ஈவிரக்கம் இல்லாம என்ன வேணா பண்ண தயாரா இருக்கும் அமெரிக்க அரசாங்கம். அதோட வாழ்க்கையா அதுதான், டாலர் தான் இருக்கு. அதனால அப்படிப்பட்ட ஒரு பெரிய முயற்சியில வந்து மோடி அவர்கள் ஆரம்பிச்சிருக்காரு. இப்போ வந்து பிரிக் கரன்சி பத்தி ஏற்கனவே பல முறை பேசியிருக்கோம். இந்த பிரிக்ஸ் கரன்சில வந்து நம்முடைய அரசாங்கம் கொஞ்சம் தயக்கம் காட்டுவது காரணம்னா சைனாவை எந்த அளவுக்கு நம்பலான்னு தெரியாது.
ஏன்னா பிரிக்ஸ் கரன்சியில் சைனா ஒரு முக்கியமான அங்கமா இருக்கும். அதனால அது கொஞ்சம் ஸ்லோ பேஸ்ல போயிட்டு இருக்கு. காரணம் அதுதான், முக்கியமான காரணம் சைனா தான். அப்ப ரூபாயே மாற்று வழியில ஒரு வேர்ல்டு கரன்சியை மாற்றுறதுக்கான முயற்சி பண்ண முடியுமா? அப்படித்தான் ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா 2022 இந்த வோஸ்ட்ரோ அக்கௌண்ட்ஸ் ஆரம்பித்தது. இப்ப இதான் முதல்ல ரஷ்யாவோட கல்ஃப் கண்ட்ரீஸ்ல இந்த மாதிரி வோஸ்ட்ரோ கணக்குகள் தொடங்கி இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்ற ஒரு, அதுல பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் நிறைய வந்து டீலிங்ஸ் இருந்தது. அப்புறம் சில பெரிய பெரிய கம்பெனிஸ் இருந்தது. அதுல என்னன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் கேஸ் டு கேஸ் பர்மிஷன் வாங்கணும் RBI. இதுக்கு முன்னால தான் இருந்தது. இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா அதை கொஞ்சம் மாத்திருக்காங்க. இப்ப ஆல்ரெடி வந்து இப்போ உதாரணம் சொல்றேன். இப்போ பேங்க் ஆஃப் தாய்லாந்து ஒரு பேங்க் இருக்குன்னு வச்சுக்கலாமே. அந்த பேங்க் ஆஃப் தாய்லாந்து ஆல்ரெடி வந்து ஒரு வோஸ்ட்ரோ அக்கௌண்ட், ஒரு இந்தியன் அக்கௌண்ட் வந்து ஒரு பேங்க்ல வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கலாமே. அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது தே ஹேவ் டு கெட் பர்மிஷன் ஃப்ரம் த RBI. பர்மிஷன் வாங்கியாச்சு. இப்போ அந்த பேங்க் ஆஃப் தாய்லாந்து இப்போ 22 பேங்க் இந்த பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. அந்த 22 பேங்க்ல அவங்களே வோஸ்ட்ரோ அக்கௌண்ட் ஆரம்பிக்கலாம். இப்போ யாரோ ஒருத்தர் MSME இருக்கார், தாய்லாந்தோட என்ன பண்ண ருப்பியில ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறார். அப்ப இவருடைய பேங்க் அந்த 22 பேங்க்ல இருந்து என்ன பண்ணலாம், டைரக்டா என்ன பண்ணலாம், இவர் வந்து அந்த வோஸ்ட்ரோ அக்கௌண்ட் மூலமாக தாய்லாந்துக்கு ஏற்றுமதி இறக்குமதியை ரூபாயில் செய்து கொள்ளலாம். விலையை ரூபாயில் நிர்ணயம் செய்யலாம். இதுக்கு முன்னால் டாலர் தான் எல்லாம் பண்ணியாகணும். அப்ப அன்னைக்கு தேதியில அந்த ரூபாய் டு தாய்லாந்து அந்த கரன்சிக்கு என்ன டிஃபரன்ஸ் வருதோ, என்ன அந்த எக்ஸ்சேஞ்ச் ரேட் வருதோ, அது மாதிரி பண்ணிக்கலாம். இதை கேட்க இனிமையா இருக்கு, நம்ம பண்ணலாம்னு நினைப்போம். ஆனா என்ன ஆகும்னா, இப்ப தாய்லாந்து ரூபாயில் ஒரு 1000 கோடி ரூபாய் தாய்லாந்துக்கு போயாச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப 1000 கோடி ரூபாய் வச்சு என்ன பண்ண முடியும்? ஒரு டாலரா இருந்தா எங்க வேணா ட்ரேட் பண்ணலாம். அப்ப இந்த ரூபாய் வச்சு என்ன பண்ணும், இங்கதான் திருப்பி ட்ரேட் பண்ணி ஆகணும் இல்லைங்களா? இப்பதான் இங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, பல நாடுகள் இதே போல ரூபாய் வச்சு நீங்க பண்ணலாங்கிற மாதிரி ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப நம்ம ரஷ்யா நம்ம ரூபாயில ட்ரேட் பண்ணலாம். இப்ப தாய்லாந்து பண்ணா ரஷ்யா கூட ட்ரேட் பண்ண முடியும். நம்ம ஏற்கனவே வோஸ்ட்ரோ அக்கௌண்ட் மூலமாக கல்ஃப்ல பண்ண ரூபாயில சில டிரான்சாக்ஷன் பண்ணிருக்கோம். அப்ப அந்த கண்ட்ரிஸ் கூட ஒரு ட்ரேட் பண்ணலாம். அப்ப கொஞ்சம் கொஞ்சமாக ரூபாயில் வோஸ்ட்ரோ அக்கௌண்ட் மூலமாக ட்ரேட் பண்ணக்கூடிய கண்ட்ரிஸ் லிஸ்ட் அதிகமாக போகும்போது டைம் எடுக்கும். அந்த மாதிரி பண்ணக்கூடிய கண்ட்ரிஸ்க்கு இன்னும் 95%, 245% வரியெல்லாம் போடுவார் இல்லையா? அதே மீறிதான் வரும் இதெல்லாமே. இல்ல வேற ஏதாவது அழுத்தம் கொடுப்பாரு, இல்ல சதாம் ஹுசேன் மாதிரி சண்டை எடுத்து போடுவார். ஏதோ ஒரு காரணம் காமிச்சு சண்டை போட்டு அதை ஏதாவது பண்ணுவார். இந்த ப்ரெஷர்லாம் மீறி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு, நிச்சயமா வரும், மெதுவாகத்தான் வரும். ஆனால் உலக அளவிலே சர்வதேச கரன்சியாக ரூபாய் வந்து முன்னிலைப்படுத்துவதற்கான ஒரு அடுத்த கட்ட முயற்சியாக இது நடந்து கொண்டிருக்கிறது. நல்ல முயற்சி. நீங்கள் சொன்னது போல படிப்படியாக வருங்காலத்தில் ரூபாய் ஒரு முக்கியத்துவம் பெறக்கூடிய வாய்ப்பு வந்து அதுக்கான அடுத்த கட்ட முயற்சியாக நம்முடைய RBI இந்த பெரிய ஒரு புரட்சியை பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். அதாவது அந்த காலத்துல அந்த வெண்மை புரட்சி, பால் வந்ததுக்கு, அதே போல பசுமை புரட்சி, நீல புரட்சிம்பாங்க இந்த இதுக்கு, ஃபிஷரிஸ்க்கு. அந்த மாதிரி கரன்சி புரட்சி கூட சொல்லலாம். அது எப்போ சொல்ல முடியும்னா ஒரு 10 வருஷம் கழிச்சு பேசுவாங்க. இதே இன்னைக்கு நம்ம சொன்ன விஷயத்த கரன்சி புரட்சி என்று 10 ஆண்டுகளுக்கு பேசக்கூடிய ஒரு செயலுடைய பிள்ளையார் சுழி இன்றைக்கு போடப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு சின்ன வேலை தான். நீங்க எப்படின்னா, இப்ப நீங்க காவிரி பத்தி பேசுறோம், காவிரி பிறந்த இடத்துல நீங்க போய் பாத்தீங்கன்னா சின்ன ஒரு குளம் மாதிரிதான் இருக்கும். அந்த குளத்துல தோன்றிய காவிரி தான் இந்த அளவுக்கு பெரிய பிரம்மாண்டமா திருச்சியில ஸ்ரீரங்கத்துல முக்கோம்புல நம்ம பார்க்க முடிகிறது. அதே போல இன்றைக்கு ஆரம்பித்த இந்த ஒரு சின்ன முயற்சி ஒரு 10 ஆண்டுகளிலே பெருகி பாய போகிறது என்பது நிச்சயமா உண்மை. அதனால இன்னைக்கு ட்ரம்ப் வந்து இது ஒரு பெரிய ஒரு டேரிஃப் போட்டாரு, அதெல்லாம் வந்து அவர் என்ன பண்றது தெரியாம முழிக்கிறாரு, பல்ல கடிச்சு இதான் பண்ண முடியும்னு பாக்குறாரு. ஆனா மோடி பாருங்க சிரிச்சிட்டு ட்ரம்ப்பை இக்னோர் பண்றாரு, அமெரிக்காவை எதிர்க்கல. அவர் வெளிப்படையா இந்தியாவை எதிர்க்கிறார். நம்ம வந்து அமெரிக்காவை எதிர்க்கல, ட்ரம்ப்பை இக்னோர் பண்றோம், அவ்வளவுதான். இப்ப நாளைக்கு 6 மாசம் கழிச்சு ட்ரம்ப்பை வந்து அந்த கட்சியில சேர்ந்து தூக்கிட்டான் கூட அமெரிக்கா ஒரு அப்படியே தான் இருக்கும். அதனால நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றத்தை கூட வந்து ஏற்படுத்தும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். இன்றைய 5 செய்திகள் குறித்து மிக விரிவாகவும் ஆழமாகவும் ஸ்ரீ டிவி நேயர்களோடு பகிர்ந்து கொண்டீங்க. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம்.